ஹலோ வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே ஆன பிரேக்ஃபாஸ்ட் ராகி இடியாப்பம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி 5:30க்கு வெள்ளமனை எழுந்துட்டு காஃபிக்கு தேவையான பால் காய வச்சு, ஆஃப்ரெஷ்ஷுக்கு தேவையான சுடுதண்ணி காய வச்சு ஆஃப்ரெஷ்ஷுக்கு காஃபி எல்லாம் குடிக்க ஆரம்பித்தோம். யூஸ்வலாக அந்த பிளாஸ்டிக் பொருளில் வர எந்த ஒரு பேக்கெட்டையும் துண்டாக கட் பண்ணிடாதீங்க, அடிஷ்னல் பொல்யூஷன். இடியாப்பத்துக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ண வச்சேன். அந்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, முறுக்கு சுடுற ஒரு குழா, எஸ் இது தான். அதோடைய பிளேட் செலக்ட் பண்ண போய் மொத்த பிளேட் தம்முன்னு கீழே வந்தது. கரெக்டான ஒரு பிளேட்டு செலக்ட் பண்ணி அதை கொஞ்சம் குக்கிங் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஃப்ரெஷ் 5:30க்கு பேர்ட் சவுண்டோடு குடித்தேன். அண்டு தேவையான அளவு சுடு தண்ணி காய வைக்கணும். அதில் உப்பு கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லாவே கொதிக்க விடுங்க. இன்னொரு பக்கம் பெரிய பாத்திரத்தில் 1:2, அதாவது 1 கப் ரைஸுக்கு 2 கப் ராகி மாவு போட்டு இந்த இடியாப்பம் செய்ய போகிறோம். இந்த மாவுக்கும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துக்குங்க. நம்ம சுடு தண்ணி ஆல்ரெடி காய வச்சுருந்தால கொதிக்கிற சுடு தண்ணியை இந்த மாவுக்குள்ளே போட்டு நல்லா கலரணும். மாவு நல்லா உப்பும் சூடுக்கு போட்ட குவான்டிட்டியோட டபுள் ஆகும். ஜாக்கிரதையாக பண்ணணும். இப்போ இந்த பிடிச்சிட்டு இருக்கிற பாத்திரமும் சுடு தண்ணியும் ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா கலந்து விட்ட பிறகு சைடில் வச்சுடுங்க. அந்த முறுக்கு குழாவில் அதை போட்டு சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பிரமாதமாக வரும், ஈஸியாக இருக்கும். அந்த பாத்திரத்தையும் அந்த பிளேட் இருக்குல்ல, இட்லி பாத்திரம் பிளேட், அதுலேயும் கொஞ்சம் குக்கிங் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக அதை குங்குமப்பூவில் கோகோனட்டு பூ வச்சு அதுக்கு மேலே பிழிவாங்க. பட் நான் உள்ட்டா பிழிஞ்ச பிறகு அது மேலே கொஞ்சம் கோகோனட்டு பூ போட்டேன். பட் நல்லாயிருக்கும் ஃப்ராக்ரன்ஸாக ஸ்டீமோடு அந்த இதே வரும்போது. இந்த இடியாப்பத்தை சர்க்கரை, வெல்லம், இல்லாட்டி பால், கோகோனட் பால், இல்லாட்டி சம் வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஆனால் சரி, தேவையான அந்த நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் வாங்கி பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமே வயிற்றில் கோகோனட்டு நல்லா சாப்பிட்டோம்னா ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் ஹேருக்கு எஸ்பெஷலி ரொம்ப நல்லது தான்.